வாதனிலே மாக்கோலம் என்ன வேணும்? உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தொழிலுடைய வளம் இப்பொழுது ஓராண்டுகளுக்குள்ள குறைந்து மக்கள் செல்வாக்கு இழந்து நிறைய பணம் நஷ்டமாகி கடன்படுகின்ற சூழ்நிலையில் இப்பொழுது விழுந்திருக்கார். இந்த நிலைமைகளுக்கு காரணம் நேரங்களா அல்லது மாந்திரிகத்தால் ஏதோ குழப்பம் நடந்திருக்கா என்கிற ஒரு சிந்தனை உனக்கு உண்டு. மாந்திரிகத்தால் நடந்தது என்பது உண்மை. அதுவே இந்த வீழ்ச்சிக்கு காரணம். வீட்டில் ஒருவருக்கு ஒரு பக்கத்தில் காலில் வலியும் வேதனையும் இருக்கும். இதுதான் அதற்கு அறிகுறியாகவே இருக்கும். ஏற்கனவே 2 இடத்தில் பணங்களை இழந்து ஏமாந்து இருப்பாய். இப்பொழுது ஓரிடத்தில் பணம் எதிர்பார்த்து நடக்காத மனக்குறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகளில் குடியிருக்கின்ற உரிமைகளையும் இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் உன் மனதில் உள்ளது. இந்த நிலைகள்ல இருந்து மாற்றி உன்னை வாழ வைத்திருந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? அந்த இடத்தை நான் முடிச்சு தாரேன். சற்று பொறுமையாக இருந்து முடிக்கணும். இன்னும் 90 நாட்கள் அவகாசம் இருக்கு. 9ஆம் தேதி என்னை வந்து பாரு, வெற்றியாகி தாரேன். பொறுமை. அதே பெங்களூர் எல்லை கடன்கள் மன வருத்தங்கள் பற்றி கேட்டுள்ளது. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கு செல்லுகின்ற வழியில நிறைய வியாபார ஸ்தாபனங்கள் தான் இருக்கு. அருகிலே ஒரு அம்மன் கோயிலும் பிரதான சாலையும் இருக்கு. இருக்கா? காரணம் மங்களம் அருள்வாய். இப்போதைக்கு நீ பார்க்கிற தொழில நஷ்டமாயி கடன் பெற்று இருக்க. இந்த கடன் வந்து உன்னை விடுதலை ஆக்கி தரணும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் கடன் முடிக்காங்க. இந்த வருஷம் உன் பையனை நான் பாத்தாக்கி அந்த சீட்டை வாங்கி தருவேன். ஜெயிச்சு வாங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா அதுக்கும் கடன் வாங்க வேண்டியதான் இருக்கு. அதை தீர்த்து தரேன் தைரியமா. கர்மதாமிக்கு நான் பார்க்கிற தொழிலுக்கு முன்னேற்றம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வரா தம்பி வா. என்ன தொழில்ப்பா? சொல்லலாம். கருணை படிப்பே சுவாமியே. ஏன் நீ வந்து ஐயப்ப சாமியா கூப்பிடுறேன்? அது ஒரு காரணம் இருக்கும். தர்மசாஸ்தாவை கூப்பிட்டுருக்கியா? ஐயப்ப சாமியை கூப்பிட்டுருக்கியா? பக்கத்தில் பரவாயில்ல பரவாயில்ல. யாரு இவங்க? தாய் பராசக்தி. சரி, கடன் முடிக்கா? உன்னுடைய வீடு எல்லைகளுக்கு நான் போயும் பொழுது ஒரு பக்கத்துல சிவாலயம் தெரியுது. அதை தாண்டி போனோன்ன பழைய காலத்து மக்கள் கும்பிடக்கூடிய முனீஸ்வரர் சாமி வராங்க. இருக்காராங்க? முனீஸ்வரர் சாமி, முனியாண்டி சாமி.
இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக நீ நடத்தக்கூடிய தொழில கடன்களும் மனவேதனையும் இருக்கும். ஆர்டர் எடுத்ததை கூட நடத்த முடியாத அளவுக்கு கொஞ்சம் இடத்தில் தோண்டிட்டு இருக்கு. ஆனால் இந்த தொழிலுக்கு ஏற்பட்ட தடைகளுக்கு என்ன காரணம்? மனிதர்களாலா அல்லது கிரகங்களாலா அல்லது வேற எதுவும் குழப்பத்தால் நடந்து கொண்டு இருக்கிறதாங்கிற விளக்கம் உனக்கு வேண்டும். மற்றவர்களால் கொஞ்சம் உன் தொழிலுக்கு தடைகள் செய்யப்பட்டது. நீ பேசக்கூடிய இடத்துல இன்னொருத்தன் பேசி உன்னை நெருக்கீடு கொடுத்துருக்கான். இந்த நிலைகளில் உன் தொழில் தடையா இருக்கு. இவைகளை நீக்கி உன்னை உயரமா வாழ வச்சா போதும்லாம் கால் வந்துடுவான். வேற என்னப்பா வேணும்? நான் சொன்னா நீ வருத்தப்படுவியாடா தம்பி? ஆர்நகர்ச்சி பழங்கஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? உறவு பிரிந்து காலங்கள் ஓடி பழமையாகிவிட்டு மீண்டும் புதுப்பிக்க முடியாத வேதனையில் நீ இருந்து கொண்டிருப்பாய். அவங்க வேணுமா வேண்டாமான்னு முடிவை நீ தான் எடுக்கணும். என்ன செய்யணும்? கால் வருவான். வரலாம் பக்கத்துல 3:30 மணிக்கு என்னைய பார்த்துக்கோ. எல்லாம் வெற்றியாக நடத்திட்டாங்க. பாத்தாய் பராசக்தி. மனநிலைகள் பாதிக்கப்பட்டவன் அவன். தெளிவாக பெங்களூர் 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 ஸ்டேட்டா காரணம் சொல்ல யாரா வந்திருக்கு? ரெண்டு வேண்டாம் இல்லடா தம்பி. கல்யாணம் பேசியா? ஒரு தமிழ் தெரியாது. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். நான் சொல்றதோட நீங்க தான் கேட்டு வைக்கணும். என்ன வேணும்? கொஞ்சம் கண்ண முடிக்கும். கண்ண முடிக்கா ஐயா. சனி பகவானே நீயா? சரி கால் விட்டுவா. ஆகாய விதியில் காக்கை வரலாம். உன்னுடைய தாயாருக்கு முடிவான காலம் வந்துருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. புரியுதா? நரம்பியல் காத்து சம்பந்தமான கொஞ்சம் வலி வேதனைகள் தோன்றும். இந்த ஆகாய விதியில் நான் கேட்கும் பொழுது சனி பகவானுடைய துணையால் அவர்களுக்கு மூளை நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். 3 விதமான குறைகளால் இப்பொழுது பாதிக்கப்பட்டது. அதனால அவங்களை உயிரை எழுப்பி விடலாம். உயிர்கண்டம் இல்லை என்று உத்தரவு. சரியாக்கி தர 3 வாரம் கழித்து என்னை பார்க்கணும். 21 நாள் கழித்து என்னை வந்து பார்க்க சரியாக்கி தர. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காரணம் பாப்பா. நீங்க அவங்க கல்யாணம் முடிச்சிட்டாரா? அதான் நானும் அப்படியே ஜனவரியில தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இவன் நினைத்து கொண்டு நடக்காது. ஆனா பெங்களூர் ஸ்டேட்டுக்குள்ளே நல்ல உச்சிஷ்டமா பணி செய்து வேலை செய்கின்ற பெண்ணாக இருப்பாள். ஐடி கம்பெனியில பணி செய்யக்கூடியவளாக இருப்பாள். அதை பத்தி அடுத்த உத்தரவு ஜனவரி வரை பொறுமையா இருக்கும். கர்மசாமிக்கு ஓசூர் 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 சொல்லி ஓடுமான் பெண்ணிங்கே தாயும் மகனும் மறந்துட்டான். செயல்படணும் கூட. இப்போ எனக்கு 12 படத்தில் சொல்கிறேன். 12 சொல்கிறேன் காரப்படி சொல்கிறாங்க. எனக்கு அப்படி இல்லை. அந்த இது மறைஞ்சிட்டுனா பிரச்சனை. மறையாமல் மறைஞ்சிட்டுனா பிரச்சனை. மறையாமல் கோயில் எங்கம்மா இருக்கு?
ஒரு முறை கால் மகனே, உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்தேன். தக்க நேரத்துல நம்ம கூட யாரும் சொந்தமும் இல்லாம தனிமரம் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவன் உள்ளத்துல இருக்கு. புரியுதா? அவரவர் சுய வாழ்வை பார்த்து நம்மளை விட்டு போனாலும் போகலாம், அதனால நான் தனிமரம் ஆயிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. யார சந்தேகிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை தெரியாமல் மனக்குழப்பம் அடைந்து இருக்கான். அதுக்கு அவன் கிரகங்கள் காரணம். அவன் மறந்தாங்க. இன்னும் 90 நாட்கள் கழித்து இவனுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கும். அதுல நிலையான வேலையா உருவாக்கி தானே இவன் வாழ்க்கையை நல்லா இருந்தது. கால் வந்து சொல்லலாம் சரியா? இவனுக்கு தான் மூல கல்யாணம் நடக்கும். சரியா? ஆவணி நடந்தாங்க. திருமணம் நடக்கும். உனக்கு தொழிலையும் அமைச்சாங்க. மனக்குழப்பம் இல்லாமல் உனக்கு காசு பணம் வந்துச்சு. அதே ஓசூர் எல்லை தொழிலை பற்றி கேட்டு வந்தவங்க என்ன தம்பி வா உட்கார். பெரியவங்க பார்த்து நிர்ணயிக்கிற பெண் வேணுமா, நீயா விரும்புற பெண் வேணுமானா? கண்ண முடுறா தம்பி. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. வரலாம். பராசக்தி நீயே நான். உன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு சக்தி சுரூபமான தெய்வம் வரும். அதனுடைய அனுக்கிரகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது வருகின்ற நவராத்திரிக்கு பிறகு உனக்கு திருமணம் நடக்கும். கத்தியாக சக்தியாக இருப்பார். நிறைந்த செல்வமும் கொள்ளுமோ. காலத்தோமா கர்மசாமிக்கு பொம்பளைக்கு மாலை கொடுக்க முடியும். என்ன வேணும் உனக்கு? வீட்டுக்காரங்க இருக்காரு. மாலையை பத்தி வரலாம். 1.25 வருஷமா கிரகங்கள் சரியில்லாமல் மன வருத்தங்களும் பிரிவான வார்த்தைகளும் பிரச்சனையும் வீட்டுக்குள்ள நடக்கும். நாம தனிமரமா ஒதுங்கக்கூடிய நிலைமை ஏற்படுமா அப்படிங்கிற ஐயமும் சந்தேகமும் ஒரு உள்ளத்தில் உண்டு. தனியவா எத்த முடியும் நினைக்க ரெண்டுவருடைய மனதையும் பக்குவப்படுத்தி நல்லா வாழ வச்சா போதுங்களா? செம்மையாக்கி தானே கட்டியாக 3 முறை என்னைய பார்க்கலாம். நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சத்திரம் பாவூர் சத்திரம் பாவூர் சத்திரம் பக்தர்கள் தான் பாவூர் சத்திரம் கோவில்பட்டி எல்லை கோவில்பட்டி கோவில்பட்டி பக்தர்களா கோவில்பட்டி எல்லை கோயில்பட்டியா கோயில்பட்டி தான் பார்க்கிற தொழிலில் மனவேதனை அடைந்து வந்தது யார்?
வரலாம். என்ன தொழில் தான் தம்பி? சரி, நீங்க தொழிலை பத்தி கேட்க கொஞ்சம் வருவா. காரணம் பாடத்துக்கு தம்பி, உன்னுடைய நுரையீரலை பத்தி யாருக்கையாவது கேட்கணும்னு என்ன தோணுச்சா? எதுக்காக தேடிச்சு கண்ண முடிக்கலாம். அதுல எந்த ஒரு வேதனையும் வெளியும் உனக்கு ஏற்படாது, உன்னை காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி நீ பார்க்கிற தொழில இருந்து இப்ப முன்னேற முடியாத மனவேதனையும் தடையும் நடக்கு. கடன் திருத்தி இன்னொரு பிரான்ச் உனக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. என் அருளால் நீ புண்ணியமாக இருப்பாய். கால அனுப்புவா. ஐஸ்வர்யமா இருப்பா. ஒரு கேள்வி கேட்டு காணாம என்ன வேணும்? உன் மனம் போல் அவர்களுடைய இணைத்து தாரே புண்ணியமடைவாயப்பா. பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. நீங்க ஐயா பிள்ளைய பத்தி கேட்டு வந்தவாங்க. இன்னொரு ஆளு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? பொம்பளை பிள்ளைய பத்தியா? நீங்க பொண்ணு. கனவு கண்டேன், கனவு கண்டேன், காதல் கனிந்து மதன் கனவு கண்டேன், கனவு கண்டேன், கனவு கண்டேன். பாட்டு நல்லா இருக்கானே. என்ன படத்தோட பாட்டு? சிவகங்கை சீமை. நம்ம காலத்தில் உள்ள படம், எஸ்எஸ்ஆர் நடிச்ச படம், அருமையான படம். உட்கார முடியாதுடா. என்ன வேணும் பையனுக்கு? நான் பாடுற பாட்டுக்குள்ள ஒரு அர்த்தம் கிடக்கு தெரியுமா? தெரியல. உடச்சு சொன்னா வருத்தப்படக்கூடாது. மனசு மாறி ஒரு விருப்பம் ஏற்பட்டா அதுக்கு காதல் தான். அந்த மனநிலைகள் ஒரு பக்கம் இருக்கிறது. அதனால இந்த பிரிவு ஏற்பட்டது. இப்போ பிள்ளைகளுக்காக அவங்க வேணும். வரவிட்டதா போதுமா? கால் விட்டுவாங்க. இன்னும் வரையா? அதெல்லாம் வரமாட்டியா? அவங்களும் நான் வாழ மாட்டேன். எனக்கு அவங்களும் தேவையில்லை. என் வாழ்க்கையை பார்த்துட்டு எனக்கு முடியும். டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அவர் கொடுத்தா ஏற்றுக்கிடுவீங்களா? அப்போ உன் பையனுக்கு வேற வாழ்க்கையை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். வெற்றியாக்கித்தாரன் பையன் மனசுக்குள்ள ஒரு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குப்பா. காதல் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஜெயிச்சுவோம். அதை நான் நினைக்கிறேன். சரி முடியும். தைரியமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நீங்க அறவு ரெண்டு நான் என்ன தொழிலை பத்தி கேட்டு வந்தவங்க. கோயில்பட்டில எந்த இடம்னே? வீரவாஞ்சி. யாரு கூட வந்தவங்களும் சொல்ல முடியாதா? ஒருத்தர் கூட தான் உத்தரவு. என்ன தொழில்? மிட்டாய் வாங்கலையோ? கண்ண முழுக்க பார்ப்போம். எப்பா உங்க கூட துளமட சாமி வராரா? என்னப்பா காரணம்? உங்க வீட்டு இடையில இருக்காரா? துளமட சாமி வரார? கருத்தாமி வரல. துளமட சாமி தான் வர. 1 2 3 4 5 6 7 1.5 வருட காலமாக நீ பார்க்கிற தொழிலுக்கு ஒரு இடத்துல திறந்தா வண்டி கூட கிடைக்காது.
மன வருத்தமும் மனக்குறைகளும் ஏற்படும். வீணா அலைஞ்சுதான் மிச்சம். அதனால இந்த மாதிரி தடங்கல்கள் இருக்கு. உன் தொழிலை வளமாக்கி பல லட்சங்களை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? 1, 2, 3 உன்னுடைய இடத்துல இருந்து இடது பக்கமாக சென்றால் குடலமாட சாமி இருக்கிறார். அந்த இடத்துல உள்ள சாமி தான் அந்த பகுதிக்கு முழுக்க வந்துருக்கு. அதனால தான் அவருங்க வந்து நிற்கிறார். சரியா? அதனால வரக்கூடிய வைகாசி, இதே வைகாசி மாதத்துல 20ஆம் தேதி வரை பொறுமையாயிரு. நிறைந்த லாபத்தோடு உனக்கு வண்டிகளை கொடுத்தாரே, தொழிலை உருவாக்கிட்டாரே. இந்த ஒரு கேள்வி அதை வித்துருவோம். 3 மாதம் பொறுமை. கருமசாமிக்கு பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தவங்க பாப்பா போய்விட்டு என்ன பத்தி பொண்ணு பிள்ளை போகணும், காலேஜ் வரும், அது இடது பக்கம் ஒவ்வொரு அதெல்லாம் என்ன வேணும் பிள்ளை. குறை அடிக்கி படம் பாருங்க. எல்லாம் செக் பண்ணீங்களா? நல்லா புரிஞ்சுதா? இவளுக்கு வந்து எந்த நரம்பியல்லையும் எந்த காற்றுலையும் எதுலையுமே குழப்பம். மனோதத்துவ ரீதியாக கொஞ்சம் மனசுகள் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால ஏற்பட்ட அன்கான்சியஸ் ஒன்று. பிளட் சப்ளை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். பாக்கி உள்ளதை நானே சரி பண்ணிக்கலாம். கவலையே காலம் ஏடா பிள்ளைங்க ரயில்ல என்ன இருக்குன்னு சொன்னாங்க. சிடி ஸ்கேன் எடுத்தாலும் சரி, எம்ஆர்ஐ எடுத்தாலும் சரி, எல்லாமே நார்மல் தான் இருக்கும். உண்மையா இல்லையா? மனசு தான் பிள்ளைங்க, மன அதிர்ச்சி. அதனால படமுடப்பு, வேர்ப்பு, தாங்க முடியாம மயக்கம் இதான் வருது. இதை குணமாக்கிறோம். 3 முறை என்னை பார்க்கவா, சரியாயிருவா. பக்கத்துல வா, தாத்தாவை மனசுக்குள்ள நினைச்சுக்கா, கும்பிடு. என்னை நிறுத்தி சாப்பிடு, இதுதான் மருந்து, உடனே சரியாயிருவேன். கூப்பிடுப்பா கருமசாமியே. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருமசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருமசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருமசாமிக்கு, புரியரை கருமசாமிக்கு, புரியரை கருமசாமிக்கு, புரியரை கருமசாமிக்கு. இது சுறுசுறுப்பா இருக்கா, எல்லா சக்தியும் கொடுத்தாச்சு. இந்த கலியை வச்சு வீட்டில் இதை நினைச்சு கொடுத்துதான். எந்த நோயும் இல்லை, வெளியும் இல்லை. படிப்பை பத்தி நினைச்சு மனசுக்கு ஒரு பதட்டம் இதுக்கு. டாக்டர் எம்எல்ஏ ஸ்கேன் எடுப்பேன், உள்ள பார்த்தோம், உன்னை படி தள்ளி கொடுத்தேன். சுவாமியே, வரக்கூடிய கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு வந்து 9 தீபம் பேசணும். என்ன வெற்றி அடைவாய், ஆனந்தம் அடைவாய். ஏன் சொல்லுவார் திறப்போடு மருமகளை ஆனந்தமா உன் எண்ணத்துக்கு உயர்வு என்னாலும் உண்டு. எல்லாரும் அங்க போய் இருக்க, அடுத்து கூப்பிடுறேன். Ay,